கொடுமையான சாட் யாரோட தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சித்துக்கும் எனக்கு ஒரு சாட் இருக்கும். ஏன்னா விஜய் சித்துவோட என்னோட வாட்ஸ்அப் சாட் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணதா இருக்கும், அட்டனே பண்ணிக்கிறேன். சாங் கேட்டிங்களா? நீ கேட்கல, ஏன் கேட்கல? கேட்குறேன். இந்த சாங் பண்ணிக்கிறது 1.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ விஜய் சித்து பிளாக்ஸ் வந்து பயங்கரமாக பற்றிக்கல, இன்னும் பார்க்கல. இன்னொரு 6 மாதம் கழிச்சு மனசை ரிப்ளை பண்ணுவாங்க. இவர் பிரதீப் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, அவரோட பிளாக்ல பிஸியாக இருக்காரு. ஒருத்தருக்கு வந்து ஃபேம் கிடைக்காத வரையும் சூப்பர், ஃபேம் கிடைச்சிருச்சுன்னா சேனல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து இவங்க மேலே வன்மம், சொல்லப்படாத வன்மம் நிறைய பேருக்கு இருக்கும். இவெல்லாம் மேலே போயிட்டா பற்றியா அப்படின்னு பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இது எல்லாருக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பாடல்களுக்கு நம்ம வைப் ஆகிட்டே இருந்திருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மியூசிக், அதை ரீல்ஸ் பண்றதெல்லாம் பார்த்துருப்போம். லிரிசிஸ்ட் யாருன்னு பெருசா நம்ம நோட் பண்ணிருப்போமா? ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம வைப்லயே இருந்த பல ரீல்ஸ் வந்து எழுதுனது இவருதாங்கிறது தான் எனக்கு வந்து இப்போ ஒரு பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. சார், இந்த மேடை கூப்பிட்டு வச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன். அடிப்பொலி பாட்டா இருக்கட்டும், இல்லை கண்ண வீசி சாங்கா இருக்கட்டும், உருகி உருகி சாங்கா இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து தண்ணி கேன் போட வந்த சாங்கா இருக்கட்டும், இந்த பாடல்களுடைய லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணன் தான் இருக்காரு. என் கூட இன்னைக்கு அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த ரீல்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய பாடல்கள்ல பலதுல பார்க்க முடியும். இப்போ அது வந்து அடிப்பொலிக்கு அந்த டான்ஸ் ஆடி கிரியேட் பண்ணிருப்பாங்க. கண்ண வீசியெல்லாம் வந்து பல நாள் வந்து பல எடிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து தண்ணி கேன் போட வந்தனா இருக்கட்டும், அதுக்கு இல்லாம உருகி உருகிலாம் அந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு சக்சஸ்க்கே ஒரு இம்பார்ட்டண்டா இருந்தது. முதல்ல இந்த ரீல்ஸ் எல்லாம் உங்களோட பாடல்கள் ட்ரெண்ட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சாங் பண்றதே வந்து அது எல்லாரோட காதுகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். ஸோ நாங்கள் நிறைய புஷ் பண்ணுவோம். இப்போ உருகி உருகி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு ரிலீஸ் ஆகி 1.5 வருஷம் பாட்டு ஓடவே இல்லை. ஓகே, லிரிக்கல் வீடியோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. 1.5 வருஷத்துக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட் ரிலீஸ் ஆனப்ப இருந்த அந்த ஒரு சில வியூஸ் தான் இருந்தது. ஓகே. ஸோ ஃபிலிம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு பயங்கரமா பத்திக்கிச்சு. ஓகே. அண்ட் இப்போ தண்ணி கேன் போட வந்தவங்க அந்த சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல ஃபுல் பாட்லயே வந்து அந்த தண்ணி கேன் போட வந்த தண்ணி, அது ஆக்சுவலி ஐடியா எதனால வந்தது? மேபி இந்த வார்த்தை வேற யாராவது சொல்லி இதுல இருந்து வேணும்னு கேட்டாங்களா, இல்லை நீங்க எழுதும் போதே இப்படி இருந்தது? ஸோ எனக்கு வந்து ஒரு கான்செப்ட் தோணுச்சு. ஸோ இது என்னன்னா எல்லாரோட லைஃப்லயுமே நான் இருக்கேன், ஆனா என் லைஃப்ல பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னா எல்லார் லைஃப்லயுமே நான் தண்ணி கேன் போடாம புரியுது. ஏன் இது ஒரு பாட்டா பண்ணக்கூடாதுங்கிறது ஐடியா. ஸோ இந்த பாட்டுல வந்து உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ரொம்ப என்ன சொல்றது, கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிசினஸ் பண்றது ஒரு வார்த்தை தேவை. ஸோ அதுக்கு இந்த வார்த்தை தண்ணி கேன் போடாம. ஸோ இப்போ இந்த பாட்டோட சரணமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் சாங்கிறதுனால இப்படி எழுத முடியும். இப்போ சினிமால நம்ம இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். லைக் வந்தவெல்லாம் வந்த வேகத்தில் ரிட்டர்ன் போக நான் ரெஸ்ட் ரூம் இல்லையே, ஸோ கடன் கேட்க மட்டும் கூப்பிட நான் பேங்க்கும் இல்லையே, அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் நம்ம படத்துல வைக்க முடியாது. அது எவ்வளோ ஆடி இப்போ இதுலயுமே மிக்சடா தான் இருக்கான, என்னடா எழுதிருக்கீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். பட் யா, இண்டிபெண்டன்ஸ் சாங்லாம் இந்த மாதிரி இது ஓப்பனா சொல்ல முடியும். அண்ட் இந்த பாட்டுல வந்து மெயின் லீடா வந்து ஹர்ஷத் பண்ணியிருந்தாரு. அண்ட் உங்களுடைய முந்தைய பாடல் பெரிய ஹிட்டான உருகி உருகில வந்து அவர் போட்ட ஸ்டெப் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணுச்சு. அந்த பாட்டு ரீல்ஸா அவர் பண்ண மாதிரி டான்ஸ் ஆடி போட்டும் அது ஒரு வகையில ட்ரெண்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஆக்சுவலா இந்த சாங் பண்ணும்போது இந்த சாங் பண்ணிக்கிறது 1.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப விஜய் சித்து பிளாக்ஸ் வந்து பயங்கரமா பத்திக்கல. ஓகே, கரெக்டா அந்த ஸ்டார்ட் பண்ண டைம் அது. ஸோ அப்ப இந்த சாங் பண்ணும்போதே எங்களுக்கு இருந்த ஐடியா ஹர்ஷத் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்போசருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து சூப்பரா இருக்கும், என் ஃப்ரெண்டு தான் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பேசி நாங்கள் இந்த சாங்கை வந்து மெட்ரிகுலேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ என்னன்னா இந்த டீமோடய எனக்கு ஒரு பயங்கர டிராவல் இருக்கு. எப்படி எனக்கு இந்த கம்போசர்ஸோட டிராவல் இருக்கோ அதே மாதிரி விஜய் சித்து பிளாக்ஸ் டீமோடய எனக்கு ஒரு டிராவல் இருக்கு. ஓகே. எப்படின்னா நான் சன் மியூசிக்ல ஷோ ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து விஜய் சித்து வந்து அங்க விஜயவா இருந்தார் சன் மியூசிக்ல. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு ஷோ, அதை நான் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அந்த அப்பல்ல இருந்து எங்களுக்கு டிராவல் இருக்கும். ஸோ அதனால எனக்கு அவங்க டீமோட எனக்கு அந்த டைம்ல இருந்தே ஒரு 4 இயர்ஸாவே ஒரு டிராவல் இருக்கு. ஹர்ஷத் கானோடையும் அந்த டைம்ல இருந்தே டிராவல் இருக்கு. ஓகே. ஏன்னா அப்ப வந்து அவர் முடிச்சுட்டு அவரோட யூடியூப் சேனல் போவாரு. ஸோ நானும் அவர் கூடயே போவேன். ஏன்னா அங்க என்ன சாப்பிட கேட்டாலும் கிடைக்கும். நான் போய் உட்காந்து ஹார்லிக்ஸ், பூஸ்டா, ஹார்லிக்ஸ், சிக்கன் சமோசா, ஐயோ சூப்பர் கொண்டு வர, அந்த சோன்ல தான் இருக்கும். ஓகே. அப்பல இருந்தே எங்களுக்கு ஒரு டிராவல் இருந்தது. இந்த சாங் பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த சாங்க்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தேவைன்னா,
ஒரு சீரியஸான கண்டென்ட், ஆனா காமிக்கலா தான் சொல்லணும். அதை சொல்றவரும் காமிக்கலா ஒரு சீரியஸ் கண்டென்ட் சொல்றவரா இருக்கணும். ஹர்ஷத் பக்காவான மேட்சா எல்லாருக்குமே ஃபீல் ஆகி சொன்னோம். இமீடியட்டா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் இமீடியட்டா எல்லாமே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க அது போய் அவர் ஹர்ஷத் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்? இல்ல நீங்க சொல்லலையா? வேற ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் கால் பண்ணி சொல்லும்போது இந்த மாதிரி ஐயா ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். பண்ணிடுவோம் ஐயா, அனுப்பி விடுங்க அப்படின்னாரு. அவ்வளவுதான். பாட்டு கேட்டா ஐயா சூப்பரா இருந்து பண்ணிடலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல டிஸ்கஷனே இல்லை. ஓகே. ஸோ ஏன்னா எவ்ரி ஒன் ஷேர் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஆன் ஈச் அதர். இப்போ நான் கம்போசர் மேலேயா இருக்கட்டும், இல்லை நான் ஹர்ஷத் மேலேயா இருக்கட்டும், ஹர்ஷத் மேலேயா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இல்லை. இவங்க கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் நம்மள்ட்ட கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க, ட்ரஸ்ட் இருக்கும். அந்த ட்ரஸ்ட்ல தான் இந்த சாங் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் பாட்டு கண்டிப்பா விஜய் சித்து அவர் கேட்டிருப்பாரு. அவர் கேட்டு ஏதாவது ரெஸ்பான்ஸ் சொன்னார்? அந்த பாட்டு அவர்கிட்ட கேட்டார்? இல்லை, நான் கால் பண்ணி கேட்டேன். ஆக்சுவலா இருக்கிறதுலேயே வந்து ஒரு கொடுமையான சாட் யாரோட தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சித்துக்கும் எனக்கு ஒரு சாட் தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒய்ஃபுக்குலாம் நம்ம ஏதாவது ரீல் ஷேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவ பார்த்துருக்க மாட்டாங்க, லைக் பண்ணியிருக்க மாட்டாங்க, வெறும் நம்ம ஷேர் பண்ணதா இருக்கும்ல. அந்த மாதிரி விஜய் சித்துவோட என்னோட வாட்ஸ்அப் சாட் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணதா இருக்கும், அட்டனே பண்ணிருக்க மாட்டேது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை அட்டன் பண்ணி ஐயா கால் பண்ணீங்களா? 6 மாசமா கால் பண்ணிட்டு அந்த ஜோன்ல தான் இருக்கும். அப்ப வந்து இந்த சாங் கேட்டீங்களா? இன்னும் கேட்கல. ஏன் கேட்கல? கேட்கிறேன், சரி அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இன்னும் பார்க்கல. இன்னொரு 6 மாசம் கழிச்சு மனசை ரிப்ளை பண்ணுவாப்ல. அப்ப இந்த பாட்டு வந்ததாவது அவருக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். பாத்துருப்பாரு பாட்டை. அதுதான் அதுக்கு அது நான் ஃபீட்பேக் கேட்கறது நான் இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ணணும். பட் என்னன்னா நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, திடீர்னு வரும்போது அந்த ஒரு 5 நிமிஷம் கோவம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் நம்ம ஒரு 6 மாசம் கோவமா இருந்தோமாங்கிறது மறந்து போயிரும்ல. அந்த ஜோன்ல தான் சித்து இருப்பாப்ல. மேக்ஸிமம் ஆனா கோஸ்ட் ஜோன்லயே தான் இருப்பாரு. ஆமா. ரெண்டாவது சொல்ல முடியாது, இஸ் லைக் ரியலி பிஸி, பார்க்க முடியுது. லைக் இவரு பிரதீப் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, அவரோட vlogல பிஸியா இருக்காரு. சோ அதனால ஆப்வியஸா நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அட்டன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால நானும் ஃப்ரீயா விட்டுறது, சில்லா விட்டுறது. இப்ப நீங்க அவரை வந்து அந்த ஷோ ப்ரொடியூசர் வந்து அவர் ஆங்கரா இருந்து நீங்க அப்படி பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு மேலதான் அவர் ஃபன் பண்றதெல்லாம் பண்ணுவாரு. பட் இப்போ அவருக்கு இருக்க அந்த மேசிவ் growth as a friend-ஆ நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயோ ஆக்சுவலா வெல் டிசர்வ்ட் growth அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா யாரோட growth வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு வன்மத்தை கிரியேட் பண்ணுதோ அதுதான் ஆக்சுவலா ரியல் growth-ஆ இருக்கும். ஓகே. ஸோ இவங்க சேனல் கீழே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து இவங்க மேல வன்மம், சொல்லப்படாத வன்மம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து யாரையும் ஏமாத்தி மேல வரல. அவங்க என்ன பண்றாங்களோ அதை அவங்க பண்றாங்க. அவங்க வந்து கேமராக்கு முன்னாடி பண்றத கேமராக்கு பின்னாடி பண்ணுவாங்க. போகும்போது நார்மலாவே அப்படிதான் இருப்பாரு. விஜய் சித்து வந்து நார்மலாவே வந்து அந்த ஒரு கவுண்டமணி ஜோன்ல தான் இருப்பாப்ல. யாருக்கும் மரியாதை இருக்காது. ஆனா அது வந்து நம்மளுக்கு கோமாவும் இருக்காது. இப்ப படுத்து தூங்குறதுக்கு வேலைக்கே வந்திருக்காங்க, அனுப்பி விடுங்க, அந்த ஜோன்ல தான் உள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க. பேசும்போது அப்படிதான் பேசுவாங்க. நார்மலாவே அப்படிதான் இருக்கும். பட் ஸ்டில் அவர் மேல வந்து யாருக்குமே கோவமே வராது. அந்த ஜோன்ல தான் இதுவே இருக்குமா. ஸோ இவங்க வந்து அதை அப்படியே திருப்பி ஸ்கிரீன்ல பண்ணும்போது அது பார்க்கவும் நல்லா இருக்கு. ஹர்ஷத் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து நிறைய இடங்கள்ல வீடியோஸ்லயே வந்து சித்து ட்ரோல் பண்ணுவார் அவர் நடிக்கிற வச்சு. ஆனா தனிக்கன் படம் வந்தவர்ல அவர் கரெக்டா அந்த ஆக்டா இருந்தார். அவர் ஆஸ் அ பெர்ஃபார்மரா நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நான் செட்ல வந்து நான் லாஸ்ட்ல ஒரு குட்டி பிட்ல மட்டும் நாம அதை உட்காந்து பேசுறேன். கரெக்ட். அப்ப மட்டும் நான் வருவேன். அப்ப நான் வீடியோக்கு அந்த ஷூட்கா காலையில தான் அங்க இருந்தேன். ஸோ கரெக்டா என்ட்ரி ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குரூப் போட்டோ கண்ண மூடிட்டு அந்த ஷாட் வந்து சிங்கிள் ஷாட். ஓகே. தண்ணிக்கு ஹிட் வர வரையும் அது வந்து ஒரு சிங்கிள் ஷாட். அந்த ஷாட் கிட்டத்தட்ட ஒரு 2 hours எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஷாட்ல அப்படி ஏறி அவர் இறங்கணும்ல, இறங்கும் போதெல்லாம் சட்டை கிழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ யாருக்குமே அந்த இடத்துல வந்து ஐயோ என்னதான் இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட் காண்டாயிருமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் ஏங்க மறுபடியும் கிழிஞ்சிருச்சுன்னு இன்னும் ஒரே ஒரு சட்டை, அவர் அந்த ஜோன்ல தான் இருந்தாரு. ஸோ லைக் என்னதான் நம்ம க்ளோஸா பார்த்ததா இருந்தாலும் நம்ம இப்ப வந்து ஒரு லீடா பாக்குறோம். அப்பயும் அதே ஆட்டிடியூட் இல்லாம ஹர்ஷதாவே இருந்தது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருந்தது. ஓகே. தென் லாஸ்ட்ல வந்து ஒரு சிங்கிள் ஷாட் டான்ஸ் சீக்வென்ஸ் ஒன்று இருந்தது. அது வந்து நான் லிட்டரலா அங்க இருக்கேன், ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுத்தாங்க, அதை அப்படியே பார்த்து ஆடிட்டாப்ல. அண்ட் ஒரு சிலர்லாம் நீங்க மீட் பண்ணதை பத்தி லைக் யூ ஆர் சோ ஹாப்பி அபவுட் மீட்டிங் யூவன், அது அந்த இதுலயே கூட பார்க்க முடிஞ்சது. டிஸ்கிரிப்ஷன்லயே அவ்வளவு பெருசான ஒரு ரைட்டப் போல இருந்தது. ஏன் இவனோட அவ்வளவு பெரிய ரசிகர்? ஒரு 90s கிட்டா, இந்த வார்த்தை வேண்டாம், ஒரு 90sல பிறந்தவனதான் எனக்கு வந்து ஒரு சில ஆசைகள் இருக்கும்ல. லிரிசிஸ்ட் ஆகிறோம், இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு அதோட ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ் வந்து யுவன் சார் தான். ஓகே. அதுக்கு ரீசன் வந்து நான் அதிகமா கேட்ட மியூசிக் யுவன் சாரோட மியூசிக், நான் அதிகமா கனெக்ட் பண்ணிக்கிட்ட மியூசிக் யுவன் சாரோட மியூசிக், நான் அதிகமா வந்து ரிலேட் பண்ணிக்கிட்ட மியூசிக் யுவன் சாரோட மியூசிக். நான் வந்து எனக்கு லவ் பண்ணும்போது நான் இறங்கை போலே தான். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்தப்ப அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசினப்ப நான் சைக்கிள் எடுத்துட்டு நான் ஹெட்ஃபோனை போட்டு இறங்கி போலே பாட்டு தான் போவேன்.
பிரேக்கப் ஆனப்பே நான் போகாதே பாட்டு தான் உட்காந்து பாடிட்டு இருக்கேன். ஸோ லைக் அப்படிதான் நான் டிசைனே அப்படிதான். எக்ஸாக்ட்லி. ஸோ என்னோட எல்லா எமோஷனுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது யுவன் சாரோட சாங்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அவரோட தப்பு பண்ணிட்டேன்னு வந்து ஒரு பாட்டு பண்ணேன். ஸோ அதான் எனக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ண சாங்கு. இவர் சிம்பு சார் பாடியிருந்தாரு. ஸோ அந்த பாட்டோட இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த கம்போசர் போறாரு, ஏகே பிரியன்னு சொல்லிட்டு அந்த கம்போசர் போறாரு. நான் வந்து கடைசியா தான் வரேன். எனக்கு ஆட்டோ கிடைக்க லேட் ஆயிடுச்சு. நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் ரெக்கார்டிங்க்கு. ஸோ அப்போ ஃபோன், அண்ணா எங்கே இருக்கீங்க, என்னாச்சுப்பா? இல்லை இவர் யுவன் சார் வந்துட்டாரு. வந்துட்டாரு, என்னாச்சு? ஓகே ஓகே, என்ன பேசுனேன் அப்படின்னா, இல்லை நான் தேங்க்யூ மட்டும் சொன்னேன், என்ன பேசுறேன்னு தெரியல. நீ இப்படி ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு, அதை நீ யூஸ் பண்ண வேணாமா? நீ அவரோட கம்யூனிகேட் பண்ணிக்கணும், ஒரு இது நெட்வொர்க் டெவலப் பண்ணணும். என்ன நீ சரி ஓகே 5 மினிட்ஸ் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். அப்படி உள்ள வந்து நின்னோன்னே இப்படி சார் வர்றாரு. வந்துட்டு வந்து ஹாய் விக்னேஷ், சாங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன பேசிட்டு இருந்தாரு. போனதுக்கு அப்புறம் பிரியன் இப்படி வரான் கம்போசர். நானாவது தேங்க்யூ சொன்னேன், என்ன இழுப்பு தெரியலடா, எனக்கு வார்த்தை இல்லடா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸ்டார் ஸ்ட்ரக்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படிதான் இருந்தது. கிட்டத்தட்ட இப்ப அவரோட ஒரு 4-5 சாங்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன். எங்களுக்குள்ள நிறைய டிராவல் இருக்கு. இன்னும் கண்டிப்பா அது நிறைய டிராவல் இருக்கணும்னு நம்புறேன். ஆனாலும் அவரோட நான் இன்னொரு 100வது சாங் எழுதுறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் சாங் எழுதும்போது இந்த எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கும். ஆனா இப்போ யுவன் சாரோட நீங்க சொல்றீங்களா அந்த மொமெண்டா யூ கேரி அ லாட்னு, எனி மொமெண்ட் யூ வாண்ட் டு செரிஷ் ஃபார் எவர்னு தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஐ வுட் சே எவ்ரி மொமெண்ட் ஐ வாண்ட் டு செரிஷ் ஃபார். ஓகே, ஏன்னா அவரோட எனக்கு வந்து நிறைய சபதங்கள் வந்து நிறைவேறுச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன வந்து இந்த 11th 12th படிக்கும்போதுலாம் நான் ரொம்ப சீரியஸா சினிமாக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒரு பெரிய டேரக்டரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஏன்னா அவரும் திருச்சி, நானும் திருச்சி. அதை வச்சு அப்ப வந்து அவர் யுவன் சார் மியூசிக் பண்ண படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் அவர் கேட்டேன், எனக்கு இந்த படத்துல ஏதாவது சான்ஸ் வாங்கி தரீங்களா அப்படின்னா, அவரு உனக்கு பேனா பிடிக்க தெரியுமா, பேனா பிடிச்சி தமிழ் எழுத தெரியுமா, யுவன் யாரு தெரியுமா, எவ்வளவு பெரிய லிரிசிஸ்ட்லாம் ஒர்க் பண்ண ஏங்கிட்டு இருக்காங்க, என்ன நீ பேசுற, போட போய் பண்றப்ப அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸாக்ட்லி. ஸோ அப்ப வந்து நீங்க முதல் படம் டைரக்ட் பண்றதுக்குள்ள நான் அவரோட முதல் படம் எழுதி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். அது நடந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சன் மியூசிக்ல ஷோ ப்ரொடியூசரா இருக்கும்போது என்னோட ஷோ வந்து அன்னைக்கு வந்து கெஸ்ட் வந்து யுவன் சார், எங்க அதுவும் அவரோட ஆஃபீஸ்ல யுவன் ரெக்கார்ட்ஸ்ல. அப்ப வந்து இன்னைக்கு விக்கி போக வேணாம், வேற யாரையும் அனுப்பி விடுங்க அப்படின்னாங்க. இல்ல நீ ஃபேன் போய் போட்டோ கிட்ட நின்றுட்டு இருப்பேன்னு சொல்லி என்ன அனுப்பல. எக்ஸாக்டா 6 மந்த்ஸ்ல அதே யுவன் ரெக்கார்ட்ஸ்ல உட்காந்து நான் தப்பு பண்ணிட்டேன் இன்டர்வியூ கொடுத்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி நிறைய சமாதானங்கள் வந்து சாரால நிறைவேறுச்சு. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட நிறைய மொமெண்ட்ஸ் வந்து நான் செரிஷ் பண்ணிட்டேன். அண்ட் வந்து நீங்க ஒரு சிம்பு சார் கூட யுவன் சார் கூட, அதாவது இந்த 2 டிராகன் பிளேட் மாதிரி அவங்க 2 பேரையும் சேர்ந்து நடுவில் நிக்க வச்சு நீங்க போட்டோ எடுத்திருந்தீங்க. அந்த அதுல போட்டிருந்தீங்க எக்ஸ்பிளைனிங் அபவுட் அந்த சாங் பத்தி தப்பு பண்ணிட்டு இஸ் மை மொமெண்ட் டு செரிஷ். அவர்கிட்ட அந்த ஒரு ஜோனை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது எப்படி இருந்தது? ஆக்சுவலா எனக்கு இன்னும் ஒரு செரிஷ் பண்ற ஒரு மூமெண்ட் வந்து சிம்பு சாரோட ஒன்று நடந்துச்சு. ஏன்னா நானும் எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் கனெக்டிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தா சிம்பு. ஏன்னா கிளாஸ்ல எல்லாரும் ஒவ்வொருத்தரோட ஃபேனு, யாருமே வந்து சிம்பு ஃபேன் கிடையாது. ஏன்னா அப்ப வந்து இந்த விஜய் அஜித் பீக் டைமிங். ஸோ ஆனா நானும் என் ஒய்ஃபும் மட்டும் சிம்பு ஃபேன்ஸ். ஹே உனக்கு சிம்பு பிடிக்குமா, உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஆகணும். ஓகே, அந்த டைம்ல வந்து லைக் எனக்கு வந்து சிம்பு சாரோட ஒர்க் பண்ணிடணும் அப்படிங்கிறது ஆப்வியஸா நம்மளுக்கு பிடிச்ச எல்லாரோடய ஒர்க் பண்ணுங்கிற ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரி அவரோட பயங்கர இன்ட்ரெஸ்ட். அப்ப நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் சாங்க்கா நான் தான் அப்ரோச் பண்றேன். இம்மிடியேட்டா ரிப்ளை பண்ணாங்க, அந்த சாங் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த சாங் பிச் பண்ணே சூப்பரா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு. அப்ப நான் ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு வந்து போறேன். அந்த ப்ரொடியூசர்ஸை வந்து நான் தான் சிம்பு சார் நான் பேசிட்டேன், அவர் கூப்பிட்டுருக்காரு வாங்க போலாம், நான் கூப்பிட்டு போறேன். அவங்க அங்க போன உடனே அவங்க வந்து ஹாய் சார், நான் தான் இவர் என்னோட கோ ப்ரொடியூசர், இவர் லிரிசிஸ்ட் கூட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்றாங்க. அவருக்கு வந்து அந்த இடத்துல என்ன சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா வந்திருக்கிறவங்க ப்ரொடியூசர்ஸ், அவங்க தான் காசு கொடுக்க போறாங்க. அவர் அடுத்த நிமிஷம் யோசிக்க தெரியுமே அவர் பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் உங்களே கூப்பிட்டேன் சொல்லுங்க அப்படின்ட்டு. அந்த அப்படி அவர் சொல்லியிருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவரை நான் அப்பதான் ஒரு 3rd டைம் மீட் பண்றேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணல, அதான் என்னோட லாஸ்ட் மீட்டும். அதுக்கப்புறம் ஹி காட் பிஸி வித் ஹிஸ் ஓன் ப்ராஜெக்ட். ஸ்டில் அந்த மொமெண்ட்ல அவர் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அவர் அடுத்த நிமிஷம் யோசிக்காம நீ பாட்டு தந்தா தராட்டி போ, நான் அவனுக்காக அவனை கூப்பிட்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப எமோஷனல். அந்த மொமெண்ட் டச் வாவ் ஃபேக்டரா கண்டிப்பா கரெக்ட். எனக்கு ரொம்ப எமோஷனலா அந்த மொமெண்ட் வந்து டச் பண்ணுச்சு. ஸோ ஒருத்தரோட ஆன் ஸ்கிரீனுக்கு நம்ம ஃபேனா இருக்கிற மாதிரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் அவருக்கு ஃபேனா வர மூமெண்ட் கிடைக்கும்ல, அந்த மூமெண்ட் இது. ரியலாவே இதெல்லாம் கேட்கும்போதா
எஸ்டிஆர் இஸ் a man of his words மாதிரி தான் Exactly. தோணும். நிறைய பேர் அது என்னதான் blame வச்சாலும் he just comes back. இல்ல அந்த எக்ஸாக்ட்லி ரியல் ஃபீனிக்ஸ் பறவைங்கிறது எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் நம்ம ஆப்வியஸ்லி. ஏன்னா இப்ப அதுதான் இப்ப ஒருத்தருக்கு வந்து ஃபேம் கிடைக்காத வரையும் சூப்பர், ஃபேம் கிடைச்சிருச்சுன்னா இவெல்லாம் மேல போயிட்டான் பத்தியா அப்படின்னு பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இது எல்லாருக்கும், இது வந்து ஒரு அஷர் கான்ல இருந்து விஜய் சேதுல இருந்து சிம்பு சார்ல இருந்து எல்லாருக்குமே இது செட் ஆகும். நம்ம 50 ரூபாய் ஹெட்செட்ல இருந்து 500 ரூபாய் ஹெட்செட் வாங்கினாலும் போட்டு செக் பண்றது ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய Correct. சாங்ஸ் தான். அவரு கூட ஒர்க் பண்ணதை பத்தி சொல்லுங்க, அந்த ஒரு மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. ஒரு ஜென்ரேஷனுக்கே ஒரு ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், எனக்கு அவரோட ஒர்க் பண்ணிடணும் அப்படிங்கிறது பயங்கர ஆசை. எனக்கு அது நடந்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் நான் வந்து 2 பேருக்கு சொல்லணும். ஒன்று வந்து ராஜேஷ் சாருக்கு. ஏன்னா ராஜேஷ் சாரோட நான் மைத்ரின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணேன். அந்த வெப் சீரிஸ்ல ஒரு சாங் ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் சொன்னாரு, நான் இந்த சாங் உனக்கு தரேன் விக்னேஷ், இது நீ நல்லா எழுதிட்டேன்னா நான் ஹாரிஸ் சாரோட படம் பண்றீங்க, அதுலயும் நீ எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார் கொடுங்கன்னா அந்த சாங் எழுதுனா அவருக்கு ஹுக் வேர்டே ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ தான் டெஃபரெண்டா எழுதுற அப்படின்ட்டாரு. ஸோ அது வந்து ஒரு செம்ம சேலஞ்சிங்கான சாங். எனக்கு அந்த சாங் பத்தி பேசணும்னு ரொம்ப ஆசை. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசணும் வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த சாங்காக நான் இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு எழுதுனேன். அந்த மாதிரி அது மறந்துச்சுப்பேன். ஏன்னா அந்த டைமுக்கு அந்த டைம் கத்துக்கிட்டேன், அந்த ஒரு வெறியில கத்துக்கிட்டேன். எக்ஸாக்ட்லி. அந்த தேவையான விஷயங்கள் கூட கொஞ்சம் அரைகுறையா கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏகிசான் தாத்தா மாதிரி ஏதோ அப்படி இப்படின்னு கத்துக்கிட்டேன் ஒரு லாங்குவேஜை. ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலா பேசணும் சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். பட் அந்த மொமெண்ட் அவரோட ஏன்னா அவரோட ஸ்டுடியோலயே நான் ஹாரிஸ் சார் ஸ்டுடியோல விஜேவா இருக்கும்போது தைரியமா உள்ள போய் உட்காந்துட்டேன். திடீர்னு என்ன சொல்லுங்க, இல்ல ஹாரிஸ் சார் இன்டர்வியூ பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் போய் உட்காந்துட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் சாரோட மேனேஜர் வந்து, யார் நீங்க, இல்ல சார் இன்டர்வியூ பண்ணலான்னு கேட்கலான்னு வந்திருக்கேன், சார் இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் கிளம்பு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பியிருக்காங்க. நான் 2வது தேங்க்ஸ் சொல்ல நினைச்சது அவருக்கு தான். ஏன்னா அவர் தான் அதுக்கப்புறம் நீங்க நல்லா எழுதுங்க, நான் சார்ட்ட உங்களை இன்ட்ரோ பண்றேன்னு சொல்லி ராஜு சார் நீங்க கரெக்டான தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நான் சார்ட்ட பேசுறதுக்கு அவரும் ஹெல்ப் பண்ணாரு எனக்கு. அவர்கிட்ட சொன்னீங்களா? அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் சொன்னேன், நீங்க ஆக்சுவலா நான் ஒரு தடவை விரட்டி இருக்கீங்க. அப்படியா, சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், ஏன்னா எனக்கு யாருமே இப்போ தெரியாது, இப்போ எனக்கு யாருக்கும் தெரியாது, பட் ஸ்டில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அப்ப சாரோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே இல்லை அவர் அவங்கள கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்துருவாரு. நம்ம ஒரு பயந்துட்டு இருப்போம், இவ்வளோ பெரிய லெஜெண்ட் நம்ம எப்படி கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்றோம், அதெல்லாம் 5 நிமிஷத்தை அடிச்சு உடச்சு கம்ஃபர்ட் ஜோன்ல கொண்டு உட்கார வச்சு நம்மள அவர் பாட்டை எப்படி ரசிக்க வச்சாரோ அவரோட நான் ஒரு 4 நாள் டிராவல் பண்ணேன். ஓகே. சாங் எழுதுறது ரெக்கார்ட் பண்ற டைம்ல ஒரு 4 நாள் டிராவல் பண்ணேன். அந்த 4 நாள் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பேசணும், உங்களோட டிராவல் பத்தி பேசணும், லிரிசிஸ்ட் லைஃப் பத்தி பேசணும், பிடிச்ச லிரிசிஸ்ட் பத்தி பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூல ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் இவருக்கு பிடிச்சிருக்குப்பா, இதெல்லாம் அவரும் பார்த்துருக்காருங்கிற மாதிரி நான் ஒருத்தரை ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு விஷயம் ஷேர் பண்ணும்போது ஓகே ஓகே அப்படின்னு ஒரு ஃபேக் ஸ்மைல் இருக்கும், என்னத்தை பத்தி பேசுறான்னு தெரியலையே அந்த சோழல இருப்பாங்க. பட் நான் பேசின எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சுதுங்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஷோர் நீங்க வந்து பயங்கரமான பிளேசஸ் போவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.